Hello everyone, welcome to Mayura E-English. This is episode 3 of our How to Speak English series. உண்மையிலேயே உங்க ஸ்போக்கன் இங்கிலீஷை சீரியஸ்லி இம்ப்ரூவ் பண்ணணுமா அப்படின்னா இப்போ நான் சொல்ல போகிற மெத்தட் உங்களுக்கு தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுதான் தி 15-20-15 இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் மெத்தட். இந்த மெத்தட் சிம்பிள், ப்ராக்டிக்கல் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி யூ கேன் டூ இட் அட் ஹோம். இங்கிலீஷ் கிளாஸ் போக வேண்டிய அவசியம் இல்லை, இங்கிலீஷ் பேசுகிற ஃப்ரெண்ட் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை, ஹவர்ஸ் அண்ட் ஹவர்ஸ் கிராமர் படிக்க வேண்டிய அவசியமும் இல்லை. உங்களுக்கு தேவைப்படுறது 15 மினிட்ஸ் ப்ளஸ் 20 மினிட்ஸ் ப்ளஸ் 15 மினிட்ஸ். தட்ஸ் இட். பட் இந்த 15-20-15 மெத்தட் அப்படின்னா என்ன, அதை எப்படி டெய்லி ஃபாலோ பண்ணணும், ஹவு டஸ் இட் ஒர்க், எல்லாத்தையும் இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்கலாம். லெட்ஸ் பிகின். ஃபர்ஸ்ட், வாட் இஸ் தி 15-20-15 மெத்தட்? இந்த மெத்தடில் 3 ஸ்டேஜஸ் இருக்குது, 3 சிம்பிள் ஸ்டேஜஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் 1, அதாவது ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ். 15-20-15 மெத்தடில் ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ் பற்றி இப்போ பார்க்க போகிறோம். ரீட் அண்ட் லேர்ன். 15 மினிட்ஸ் உங்கள் ஜாப் என்ன? ரீடு. இங்கிலீஷ் இன்புட்டை படித்து புரிஞ்சுக்கணும். ஆனால் இங்கே ஒரு ரூல் இருக்குது, டோன்ட் ரீட் பேசிவ்லி. அதாவது ஒரு இங்கிலீஷ் போஸ்டரோ சென்டென்ஸ் கார்டோ நீங்கள் பார்த்துட்டு கவனம் இல்லாமல் ஜஸ்ட் லைக் தட்டா அப்படி ஒரு பார்வை பார்த்துட்டு போகக்கூடாது. அது இங்கிலீஷ் ப்ராக்டிஸ் கிடையாது. ஐ டு மைண்ட் பவர்ஃபுல் டைரக்ட் கான்டெக்டாக இருக்கணும். இங்கிலீஷ் சென்டென்ஸை கவனமாக படிக்கணும். அதிலும் நமக்கு வேண்டியது ஆக்டிவ் ரீடிங், அதாவது ரொம்ப கவனமாக படிக்கிறது. சம்திங் நீட்னா சென்டென்ஸை திருப்பியும் படிக்கணும். யூஸ்ஃபுல் சென்டென்ஸை வாயால் சொல்லி பார்க்கணும். ஓவரால் மீனிங் புரிஞ்சுக்கணும். ஸோ நீங்கள் என்ன ரீட் பண்ணலாம்? You can read daily use English sentences, every profession related sentences, small sentences and commands, short English stories, simple English conversations, totally mainly beginner friendly English poster lessons அது இருக்கணும். பட் ஆல்வேஸ் ஒன் திங், உங்களுடைய லெவலை விட ரொம்ப டிஃபிகல்ட் கண்டென்ட் சூஸ் பண்ணாதீங்க. புரியாத அளவுக்கு டிஃபிகல்ட்டாக இருந்தால் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆயிடுவீங்க, அதில் ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆயிடுவீங்க, கண்டினியூட்டியை விட்டுருவீங்க. சூஸ் சம்திங் ஸ்லைட்லி அபவ் யுவர் கரண்ட் லெவல். உங்கள் கரண்ட் லெவலை விட கொஞ்சம் கூட இருந்தால் போதும். ஆல்வேஸ் ரிமெம்பர் யுவர் கோல், அண்டர்ஸ்டாண்டிங் ப்ளஸ் லேர்னிங். ஓகே, தென் ப்ராக்டிஸ். ஓகே, இப்போது ஃபர்ஸ்ட் டைம் கண்டென்ட்டை முழுசாக ஒரு தடவை படிங்க. அந்த நேரத்தில் ஒவ்வொரு வேர்டுக்கும் மீனிங் தேட வேண்டாம். ஒவ்வொரு சென்டென்ஸுக்கும் உடனே டிக்ஷனரியை பார்க்கவும் வேண்டாம். ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் த ஓவரால் மீனிங். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் ரீட் பண்ணுறீங்க, யூ ரீட் ஐ யூஸ்வலி வேக் அப் அட் 6 o'clock, ஐ ஹாவ் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் தென் ஐ கோ டு ஒர்க். இதை படிக்கும்போது ஒவ்வொரு வேர்டையும் டிரான்ஸ்லேட் பண்ண வேண்டாம், மெயின் ஐடியாவை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. திஸ் பர்சன் இஸ் டாக்கிங் அபவுட் தயர் மார்னிங் ரொட்டீன். தட்ஸ் எனஃப். ஃபர்ஸ்ட் ரீடிங்குக்கு ஓவரால் மீனிங் இஸ் எனஃப். தென் ரீட் அகெயின். இப்போ சேம் கண்டென்ட்டை, நீங்கள் ஒரு கண்டென்ட் ரீட் பண்ணியிருப்பீங்க இல்லையா, அந்த சேம் கண்டென்ட்டை செகண்ட் டைம் படிங்க. இந்த தடவை யூஸ்ஃபுல் சென்டென்ஸுக்கு ஸ்பெஷல் அட்டென்ஷன் கொடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஐ யூஸ்வலி வேக் அப் அட் 6, ஐ ஹாவ் பிரேக்ஃபாஸ்ட் அட் 7, ஐ கோ டு ஒர்க் பை பஸ். இந்த மாதிரி சென்டென்சஸ் ரொம்ப யூஸ்ஃபுல். ஏன்னா இது வெறும் இன்ஃபர்மேஷன் இல்லை, திஸ் இஸ் த ஸ்பீக்கிங் பேட்டர்ன்ஸ். ஓகே, இந்த ஐ யூஸ்வலி, ஐ ஹாவ், ஐ வாண்ட் டு, ஐ நீடு, இந்த மாதிரிலாம் வந்தால் இது என்ன அப்படின்னா சென்டென்ஸ் பேட்டர்ன். ஓகே, ஸோ அதை பற்றி நம்ம இனிமேல் ஃபர்தராக பார்ப்போம். அதை வச்சு எப்படி நிறைய சென்டென்ஸ் மேக் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஓகே,
Next, first one, read and read again. Now, read and say. இப்பதான் நம்ம ப்ராக்டிஸ் ஆரம்பிக்குது. சென்டென்ஸை ஒரு முறை படிங்க, அதுக்கப்புறம் அதை வாயால் சொல்லி பாருங்க. I usually wake up at 6. Again, I usually wake up at 6. இன்னும் நேச்சுரலாக சொல்லி பாருங்க. ப்ரொனன்சியேஷன் மட்டும் இல்லை, ரிதமையும் காப்பி பண்ணுங்க. ஓகே, அந்த ஏற்ற இறக்கங்களோட சொல்கிறது அந்த டோன் வேல்யூன்னு சொல்லுவோம், அதுவும் இங்கிலீஷில் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ தட் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டண்ட். இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா ஷேடோயிங்னு சொல்லுவோம். யூ ரீட் தென் யூ ஸ்பீக், ரீட் ஸ்பீக், ரீட் ஸ்பீக். இந்த சிம்பிள் ப்ராக்டிஸ் ஸ்பீக்கிங்க்கு ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, திஸ் இஸ் ஸ்டேஜ் 1. ரீட், ரீட் அகெயின், ரீட் அண்ட் சே. இந்த மூணுமே ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸில் 5 மினிட்ஸ் நீங்கள் செஞ்சு முடிக்கிறீங்க. நவ் ஸ்டேஜ் 2, நெக்ஸ்ட் 20 மினிட்ஸ், அதாவது 15 அந்த மெத்தடில் நம்ம இப்போ செகண்ட் இருக்கிற 20 மினிட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ப்ராக்டிஸ், திங்க் அண்ட் யூஸ். இதுதான் நம்ம இந்த செக்ஷனில் பண்ண போகிறது. ஓகே, நீங்கள் ரீட் பண்ண இங்கிலீஷை ப்ராக்டிஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் நீங்கள் இங்கிலீஷ் ரீட் பண்ணிட்டீங்க, யூஸ்ஃபுல் சென்டென்சஸ் லேர்ன் பண்ணிட்டீங்க. இப்போ யூ நீட் டு யூஸ் இட். இந்த 20 மினிட்ஸ் தான் ரியல் லேர்னிங் ஸ்டார்ட் ஆகிற இடம். ரீகால். இப்போ நீங்கள் வீடியோ ஏதாவது பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அதை க்ளோஸ் பண்ணுங்கள். நோட்ஸ் ஏதாவது கையில் வச்சுருந்தீங்கன்னா அதை பார்க்காதீங்க. நீங்கள் ரீட் பண்ண சென்டென்ஸை உங்கள் மெமரியில் இருந்து ரீகால் பண்ணி பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ யூஸ்வலி வேக் அப் அட் 6. இப்போ நீங்களே சொல்லி பாருங்கள். ஐ யூஸ்வலி வேக் அப் அட் 6. Next, I have breakfast at 7. Next, I go to work by bus. Again, நீங்களே சொல்லி பாருங்க. எல்லாமே ரிமெம்பர் ஆகலையா? நோ ப்ராப்ளம். எவ்ரிதிங் ரிமெம்பர் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. அட்லீஸ்ட் 5 யூஸ்ஃபுல் சென்டென்ஸ் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வந்தாலே போதும். ஸோ ரிமெம்பர் திஸ், லிசன், ரிமெம்பர் அண்ட் ஸ்பீக். நவ் சென்டென்ஸ் பில்டிங். நீங்கள் ரீட் பண்ணி அகெயின் ரீட் பண்ணி சொல்லி பார்த்துட்டு திருப்பி நோட்ஸு வீடியோஸ் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு சொல்லி பார்த்து ஓரளவு இப்போ அது உங்கள் மைண்டில் நல்லா ஃபிக்ஸ் ஆயிடுச்சு, அப்படி தானே? இப்போ நெக்ஸ்ட் லெவல் சென்டென்ஸ் பில்டிங். இப்போ ஒரு சென்டென்ஸ் பேட்டர்னை எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ யூஸ்வலி, இதை மட்டும் எடுத்துக்கலாம். இப்போ இந்த பேட்டர்னை வச்சு நம்ம ஓன் சென்டென்ஸ் உருவாக்க முடியும். ஓகே, எப்படி? I usually wake up early. I usually drink tea. I usually walk in the morning. I usually read at night. I usually go to work by bus. பாருங்க, நாம என்ன பண்ணணும்? ஒரு பேட்டர்ன் மட்டும் கற்றுக்கிட்டோம், அதை வச்சு பல சென்டென்ஸ் கிரியேட் பண்ணிட்டோம். இதுதான் சென்டென்ஸ் பில்டிங். செப்பரேட் சென்டென்சஸ் மெமரைஸ் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணுறதை விட ஒன் பேட்டர்ன் மெனி சென்டென்ஸ், இதுதான் ரொம்ப பவர்ஃபுல்லாகவும் இருக்கும். உங்களுக்கு மறக்காது, பேசும்போது டக்குன்னு வரும். உங்களுக்கு எவ்வளோ தெரிஞ்சிருக்குங்கிறது இந்த இடத்துல மேட்டர் கிடையாது. அந்த நீங்கள் பேசுகிற 5 நிமிஷமோ 2 நிமிஷமோ 1 நிமிஷமோ நீங்கள் எவ்வளோ ஃப்ளூயண்ட்டாக பேசுகிறீங்கிறது தான் நம்மளுக்கு பாயிண்ட்டு. ஸோ ஒன் பேட்டர்ன் மெனி சென்டென்ஸ் தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லான மெத்தடாக இருக்கும். இப்போ இன்னொரு பேட்டர்ன் பார்க்கலாம். ஐ வாண்ட் டு லேர்ன் இங்கிலீஷ். இந்த ஐ வாண்ட் டுவை வச்சு நீங்கள் எவ்வளோ சென்டென்ஸ் மேக் பண்ண முடியுமோ அவ்வளோ மேக் பண்ணணும். ஐ வாண்ட் டு லேர்ன் இங்கிலீஷ். ஐ வாண்ட் டு இம்ப்ரூவ் மை ப்ரொனன்சியேஷன். ஐ வாண்ட் டு ஸ்பீக் கான்ஃபிடென்ட்லி. ஐ வாண்ட் டு ட்ராவல். ஐ வாண்ட் டு கெட் எ பெட்டர் ஜாப். அகெயின் ஒன் பேட்டர்ன், ஏதாவது ஒரு பேட்டர்ன் எடுங்க, மெனி சென்டென்ஸ். இதுதான் உங்களுக்கு ஸ்பீக்கிங் ஃப்ளெக்சிபிலிட்டி கொடுக்கும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், செல்ஃப் டாக். இப்போ நோட் புக் எல்லாம் சைடில் வச்சுருங்க. ஜஸ்ட் ஸ்பீக் அபவுட் யுவர் செல்ஃப், அல்லது ஏதாவது ஒரு டாபிக் எடுத்துக்கலாம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ மை டெய்லி ரொட்டீன் ஸ்டார்ட் பண்ணலாம்.
I usually wake up at 6 o'clock. I brush my teeth. I take a shower. I have breakfast. I usually come home in the evening. I have dinner with my family. இப்போ இதையே நீங்கள் ரொம்ப ப்ராக்டிஸ் ஆகலை அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு பேப்பரில் எழுதி நீங்கள் அதை பார்த்து ஒரு நல்லா ரீட் பண்ணி அது உங்களுக்கு ஃப்ளாண்ட்டாக வருதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்யுங்க, அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு வித்தவுட் ரீடிங் சொல்லி பாருங்கள். சாதாரணமாக பேசுகிற மாதிரி சொல்லி பாருங்கள். மிஸ்டேக் வந்தால் லைக் ஐ ஆல்வேஸ் சே கண்டினியூ, ஸ்டாப் பண்ணாதீங்க. மிஸ்டேக் வந்தால் ஸ்டாப் பண்ணாதீங்க. பிகாஸ் நம்ம கோல் கண்டினியூஸ் ஸ்பீக்கிங் ப்ராக்டிஸ். நவ் 20 மினிட்ஸோட லாஸ்ட் 5 மினிட்ஸ். இப்போ உங்களையே கொஸ்டின் கேளுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், வாட் டைம் டு ஐ வேக் அப்? நான் எத்தனை மணிக்கு எந்திரிச்சேன்? I wake up at 6 o'clock. Next, what time do you have breakfast? I usually have breakfast at 7. How do you go to work? I go to work by bus. What time do you come home? I come home in the evening. Okay. இதுதான் ரியல் கான்வர்சேஷனுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட். Because real conversation are based on questions plus answer. So question practice plus answer practice ரெண்டுமே கண்டிப்பாக டெய்லி ஸ்பீக்கிங்கில் இருக்கணும். வெறும் டென்சஸ் ப்ரெசண்ட்டில் அல்லது பாசிட்டிவ் சென்டென்சஸாக மட்டும் பேசாமல் ஒரு சின்ன சென்டென்ஸ் பேசினாலும் அதோட பாசிட்டிவ், அதோட நெகட்டிவ் அண்ட் அதோட கொஸ்டின் ஃபார்ம் அண்ட் அதுக்கு ஒரு ஆன்சர் கொடுத்து இப்படியே ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு வாங்க. ஓகே, இப்போ தான் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் பார்ட். நீங்கள் கற்றுக்கிட்டதை உங்களுடைய ஓன் இங்கிலீஷில் ஸ்பீக் பண்ணணும். ஸோ த கம்ப்ளீட் சைக்கிள் இஸ் ஃபர்ஸ்ட் ரீட், தென் ப்ராக்டிஸ், நவ் ஸ்பீக். தட் இஸ் நீங்கள் ரீட் பண்ணிட்டீங்க, ரீகால் பண்ணிட்டீங்க, சென்டென்ஸ் பில்டிங் பண்ணிட்டீங்க, செல்ஃப் டாக் பண்ணிட்டீங்க, கொஸ்டின் ஆன்சர் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க. நவ் ஸ்பீக் கண்டினியூஸ்லி. அடுத்த 15 மினிட்ஸ் ஒரு டாபிக் சூஸ் பண்ணுங்க. 15 மினிட்ஸ் முழுக்க ஒரே விஷயமா பேசணுமா அப்படின்னா டாபிக் ஒன்று எடுத்துக்கங்க. பட் அதை எப்படி நேரேட் பண்ணி பேசுறது அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ மை ஃபேமிலின்னு ஒரு டாபிக் எடுத்திருக்கீங்க அப்படின்னா இந்த 15 மினிட்ஸில் ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் டிஸ்கிரைப் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஜஸ்ட் ஃபேக்ட்ஸ் மட்டும் சொல்லுங்கள். தேர் ஆர் 4 people in my family. My father is a teacher. My mother is a homemaker. I have one brother. We live together. Simple facts. That is enough for the first 5 minutes. Next, இதை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி my father is a hard working person. He always supports our family. My mother takes care of everyone. My brother is studying. See, இப்போ உங்க சென்டென்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக லாங்கர் ஆகுது. Then last 5 minutes express your opinion. இப்போ உங்க ஃபீலிங்ஸ் பற்றி பேசுங்க. I love my family very much. My family is very important to me. I feel happy when we spend time together. I am grateful for my family. இப்போ நீங்க வெறும் இங்கிலீஷ் ரிப்பீட் பண்ணல. You are communicating your own ideas and that is the real goal of spoken English. Okay, why does this method work? இப்போ உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வரலாம், ஏன் 15-20-15 மெத்தட் தான் ஒர்க் ஆகுமா அப்படின்ட்டு. இதுக்கு ஒரு சிம்பிள் ரீசன் தான். ஸ்போக்கன் இங்கிலீஷ் இம்ப்ரூவ் ஆகணும்னா வெறும் ஒக்காபுலரி மட்டும் போதாது. இந்த 3 விஷயங்கள் நம்மளுக்கு டெவலப் ஆகணும். நம்பர் 1, ரீடு. அந்த இங்கிலீஷை அப்படியே உள்வாங்கணும். நம்மளுடைய ஒன்று நல்லா கேட்டு உள்வாங்கணும், அப்படி இல்லைன்னா நம்ம பார்த்து ரீட் பண்ணி உள்வாங்கணும். அந்த மாதிரி இன்புட் கரெக்டாக இருக்கணும். நெக்ஸ்ட், ப்ராசஸிங். கேட்டதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதை ஆர்கனைஸ் பண்ணணும். தேர்ட் ஒன், அவுட்புட். இதை நீங்களே இங்கிலீஷில் ப்ரொடியூஸ் பண்ணணும். ஸோ 15 மினிட்ஸ் இன்புட், 20 மினிட்ஸ் ப்ராக்டிஸ், 15 மினிட்ஸ் அவுட்புட். இதுதான் ஒரு
கம்ப்ளீட் லேர்னிங் சைக்கிளாக இருக்க முடியும். ஒருவேளை உங்களுக்கு இப்போ எனக்கு இவ்வளோ டைம் இல்லை அப்படின்னா இதை நீங்கள் டைமை குறைச்சிக்கலாம், பட் அந்த அளவுக்கு ஒர்த்ஃபுல்லாக இருக்காது. ஓகே, இந்த ஒரு சென்டென்ஸை நீங்கள் எப்போதுமே மறக்காதீங்க. ரீடிங் ஆர் லிசனிங் வித்தவுட் ஸ்பீக்கிங் இஸ் நாட் எனஃப். ஸ்பீக்கிங் இல்லாமல் நீங்கள் என்ன செஞ்சாலும், நீங்கள் 100 இங்கிலீஷ் வீடியோஸ் பார்க்கலாம், ஹவர்ஸ் அண்ட் ஹவர்ஸ் இங்கிலீஷ் நீங்கள் சம்மந்தமாக என்ன வேணால் ஒர்க் பண்ணலாம். ஆனால் நீங்கள் பேசலைன்னா உங்கள் ஸ்பீக்கிங் எபிலிட்டி நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற அளவுக்கு ஃபாஸ்ட்டாக இம்ப்ரூவ் ஆகாது. ஸோ எவ்ரி டைம் யூ ரீட், ஸ்பீக் ஆஃப்டர் இட். Every time you learn a sentence, make your own sentence and speak. Every time you learn a word, use it. இதுதான் ஆக்டிவ் லேர்னிங். ஒருவேளை உங்களுக்கு இந்த மாதிரி டைம் கிடைக்கலனாலும் கொஞ்சம் டைமை ரெடியூஸ் பண்ணினாலும் இந்த ஷெட்யூலில் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிங்க. பட் மோர் ப்ராக்டிஸ் மோர் எஃபெக்டிவ். இதை நீங்கள் மறக்கக்கூடாது. லைக் இன்புட், ப்ராக்டிஸ், அவுட்புட், இந்த பேலன்ஸ் இருக்கணும். ஓகே, நவ் எ சிம்பிள் டெய்லி ரொட்டீன். நீங்கள் ஒன்றும் ஒரே ஒரு சின்ன ஒர்க் பண்ணுங்க, ரெக்கார்ட் யுவர் வாய்ஸ். இது ஒரு எக்ஸ்ட்ரா டிப். பாசிபிள் அப்படின்னா ரெக்கார்ட் யுவர் வாய்ஸ், அதாவது உங்கள் வாய்ஸை நீங்கள் ஒரு மொபைல் ஃபோன் சம்திங் எல்ஸ் ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணி உங்கள் வாய்ஸை ரெக்கார்ட் பண்ணுங்க. லைக் 2 minutes பேசிட்டு அது ஒரு ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்கள் ரெக்கார்டிங்கை நீங்களே லிசன் பண்ணுங்கள். அகெயின் ஒன் டாபிக் ரெக்கார்ட் பண்ணுங்கள், நீங்களே லிசன் பண்ணுங்கள். இது ரொம்ப யூஸ்ஃபுல். ஏன்னா நம்ம பேசும்போது நம்மளுடைய மிஸ்டேக்ஸ் எல்லாம் நமக்கு தெரியாது. ஆனால் நம்ம ஓன் வாய்ஸை கேட்கும் போது நமக்கு அந்த ஸ்பீக்கிங் ஹேபிட்ஸ், அதில் உள்ள சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் எல்லாம் நம்மளே ஃபஸ்ட்டு ரியலைஸ் பண்ணி ரெக்டிஃபை பண்ணிக்கலாம். டோன்ட் ட்ரை டு மெமரைஸ் எவ்ரிதிங். எப்போதுமே எதுனாலும் மெமரைஸ் பண்ணக்கூடாது. சென்டென்ஸ் பேட்டர்ன் யூஸ் பண்ணுங்க. ஒரே ஒரு சென்டென்ஸை பார்த்துட்டு அதை எப்படி மேக் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துட்டு அந்த வெர்பு சப்ஜெக்டை வச்சு அடுத்தடுத்த சென்டென்ஸ் அப்படியே மேக் பண்ணி பாருங்க. பேட்டர்ன்ஸை யூஸ் பண்ணுங்க. இப்போ உங்களுக்கு ஒரு சேலஞ்ச். ஒரு 7 days 15-20-15 சேலஞ்ச் மெத்தடை ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, உங்களுக்கு பிடிக்குது, பிடிக்கலை, கஷ்டமாக இருக்குது, வாட் எவர் இட் இஸ். 10 years படிக்கிறேங்கிறாங்க சிலர் ஸ்போக்கன் இங்கிலீஷை, சிலர் நான் 20 வருஷமாக படிக்கிறேங்கிறாங்க. எந்தெந்த ஆப் உண்டோ அது எல்லாத்தையும் அதில் பர்ச்சேஸ் பண்ணி வச்சுருக்குறாங்க. ஸோ இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் எவ்வளோ பண்ணாலும் நீங்கள் பண்ணணும் சில ஒர்க்கை. ஸோ உங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் ஒரு 7 days இதை ஒரு சேலஞ்சாக எடுத்து இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட் ரைட் நவ். இப்போமிலிருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்க. ரிமெம்பர் திஸ், இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் ஒரே ஒரு பெரிய எஃபெக்டில் டெவலப் ஆகாது. ஸ்மால் எஃபெக்ட்ஸ் ரிப்பீட்டடாக எவ்ரிடே பண்ணணும். அதுதான் ஸ்பீக்கிங் ஸ்கில்லை பில்ட் பண்ணும். டுடேஸ் ப்ராக்டிஸ் மை டெய்லி ரொட்டீன் அப்படின்னு ஒரு டாபிக் எடுத்துக்கங்க. இந்த வீடியோவை பார்த்து முடித்ததும் ஃபர்ஸ்ட் 15 minutes ஒரு சிம்பிள் இங்கிலீஷ் லெசன் மாதிரி உங்களுடைய டெய்லி ரொட்டீன் பட்டு இருக்க கண்டென்ட்டை சூஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் 20 minutes அதை ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அதை இந்த சென்டென்ஸ் பேட்டர்ன் எல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க. ஐ வேக் அப் அட், ஐ யூஸ்வலி, ஆஃப்டர் தட், தென் ஐ, இந்த ஈவினிங், ஃபைனலி. ஓகே, இப்படியே யூஸ் பண்ணி ஒரு 20 minutes. அதுக்கப்புறம் லாஸ்ட் 15 minutes ஸ்பீக். ட்ரை டு ஸ்பீக் வித்தவுட் ரீடிங். மிஸ்டேக்ஸ் வந்தாலும் என்ன செய்யணும்? கீப் கோயிங். ஓகே, ஸோ மை டெய்லி ரொட்டீன் ஆர் உங்களுடைய சாய்ஸ், நீங்கள் எந்த டாபிக் வேணாலும் ஒன்று சூஸ் பண்ணி ஒரு 15 minutes, ஒரு 20 minutes அண்ட் தென் அகெயின் 15 minutes நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துருக்கணும். கன்சிஸ்டன்சி பீட்ஸ் இன்டென்சிட்டி. இந்த லெசன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ப்ளீஸ் லைக் திஸ் வீடியோ அண்ட் இந்த வீடியோவை இங்கிலீஷ் லேர்ன் பண்ணுற ஒருத்தருக்கு ஷேர் பண்ணுங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் டு மயூரா இங்கிலீஷ். கமெண்ட் செக்ஷனில் ஐ வில் ஃபாலோ தி 15-20-15 மெத்தட்னு டைப் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் எபிசோடில் ஒரு வெரி இன்ட்ரெஸ்டிங் டாபிக் பார்க்க போகிறோம். ஸோ டோன்ட் மிஸ் த நெக்ஸ்ட் எபிசோட். திஸ் இஸ் மயூரா இங்கிலீஷ். I will see you in the next episode with something new and useful. Thank you.